நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை நாம் அறிந்து கொள்ள கர்த்தருடைய வார்த்தை தான் அதை வெளிப்படுத்துகிறது. தேவனை யாரும் ஒரு காலம் கண்டதில்லை, நாமும் கண்டதில்லை. காணாத தேவனை அவன் கண்டபடியெல்லாம் இன்றைக்கு தொழுது கொள்ளுகிறார் அல்லது கடவுள் என்று ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனோ இந்த வார்த்தையில் அதை வெளிப்படுத்தாமல் போயிருந்தால் நாமும் கூட அறிந்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே தேவனை அறிவிக்கிறதான இந்த தேவனுடைய வார்த்தை இது நமக்காகத்தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறதற்காகத்தான். இது இல்லாத போனால் தேவன் இல்லை என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் தமது வார்த்தையை ஏன் அனுப்பியிருக்கிறார் என்னால் நாம் தேவனை அறிந்து கொண்டு அந்த தேவனிடத்தில் நாம் சேரும் ஸ்லாக்கியத்தை அடைந்து கொள்ளதான் இந்த பூமியில் தேவன் தமது வார்த்தை அனுப்பியிருக்கிறார். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் இல்லை. அன்றைக்கு தீர்க்கதரிசி அதான் சொன்னான், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பவன் யார்? அப்போ கேள்விப்படுறது எல்லாரும் விசுவாசிக்கிறார்களா? அவள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று வேதம் சொல்லுது. ஏனென்றால் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் அதை கேட்டபடினாலே அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ நம்ம கேட்குற வசனம் நமக்கு பிரயோஜனப்படணும். நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தான், நம்முடைய ஆத்மாவில் ஜீவன் உண்டாகத்தான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் தான் நம்முடைய உள்ளத்தில் உண்டானா அது ஜீவ வார்த்தையாக, அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் நம்மளுக்கு கிரியை செய்கிறதாக இருக்கும். எந்த நோக்கத்துக்காக தேவன் அந்த வார்த்தை அனுப்பினாரோ அந்த வார்த்தை அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். இப்போது வேதம் எல்லாருக்கும் தான் அருளப்பட்டுக்குது. எல்லாருக்கும் அந்த வார்த்தை கிரியை செய்யலையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதம் இல்லையே, எல்லாருக்கும் ஒரே வேதம் தான். அப்போ நம்மை பரிசுத்தமாக்குகிற அந்த வேதம் எல்லாரையும் பரிசுத்தமாக்குதானா? படிக்கிறாங்க, கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் உண்டாகலைன்னா காரணம் என்ன? அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை அதில் ஜீவன் இல்லையா? அதுவும் தேவனுடைய வார்த்தை தானே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கிரியை செய்யுமா தேவனுடைய வார்த்தை? இதெல்லாம் நாம் யோசித்தோமானால் தேவனுடைய நீதி விளங்கும். வேதம் ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான். அது எதற்காக தேவன் அனுப்பியிருக்கிறாரோ அந்த நோக்கத்தில் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமானால் அதுதான் வேதம் சொல்லுது. அதை விசுவாசித்தா அது நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனப்படும். அது ஏற்றுக்கொண்டால் பிரயோஜனப்படும். அது விசுவாசிக்காதவனுக்கு அது ஒரு நாள் கேட்டுனே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை எல்லாம். இல்லைன்னா படிச்சுனே இருக்க வேண்டியதுதான் வேதத்தை. பிரசங்கமும் பண்ணினே இருக்க வேண்டியது தான். ஆனால் அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் எந்த பிரயோஜனத்தை கொண்டு வராது. அவருடைய வாழ்க்கையில் எந்த பிரயோஜனம் இல்லை சொல்லுவாங்க. அப்போது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவன் ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னானா ஒருவேளை அந்த வார்த்தை மற்றவனை ரட்சிக்கும். இவன் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு இல்லை.
நான் சொல்லுறது புரியும் நினைக்கிறேன். வசனம் வார்த்தை அவன் நம்பினானா அந்த வார்த்தை அவன் உள்ளத்தில் கிரியை செய்யும், ஆனால் சொன்ன உள்ளத்தில் கிரியை செய்யாது. அதே போல தான் பரிசுத்தமும். இன்றைக்கி அந்த வார்த்தை கேட்குறோம், பரிசுத்தம் அணிஞ்சிடலாம். ஆனால் சொல்லுகிறவரோட வாழ்க்கையில் அது பரிசுத்தம் இல்லாத போயிடும். அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகு. இங்கே அங்கே சொன்ன நினைக்கிறேன். அவனை கொண்டு அவனுக்கே பேசுகிறார் கர்த்தர். இப்போ பேதுரு மற்ற யூதர் அல்லாதவர்களோட கலமுகத்துக்கு மனசில் அவருக்கு பிரியம் கிடையாது. என்னதான் அப்போஸ்தலனாய் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தும் கூட அந்த வழி நடத்துதல் அவருக்குள்ள பூரணப்படாத நிலையில், ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் அவரை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலையில் என்னென்ன சபையானது உருவாக்கப்படுறதுக்கு பேதுரு தான் காரணமாக இருக்கணும். அது யூதர்களால் உண்டான சபையானாலும் சரி, புறஜாதியாரால் உண்டான, ஏன்னா என் சபைன்றது அது யூதர்களாலும் புறஜாதியாராலும் உண்டாகிற தேவனுடைய சபை. அது அப்போ ரெண்டும் கிறிஸ்துவ சபை தான். அப்போ உன்மேல் என் சபை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தை, அப்போது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் அவனை சபை ஏற்படுத்தும்படியாக எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லி 3000 பேர் அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டார்களானால் அது யூதர்கள். ஆனால் இப்பொழுது புறஜாதியார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று பேதுருவுக்கே தெரியாது. வசனம் எல்லாம் தெரியும். உலக ரட்சகர் என்று அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுத்து தெரியும். ஆனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்ற இடத்தினாலும் இல்லைன்னாரு. அப்போ அவர் அனுப்பப்பட்டது இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் என்று இவர்களும் தீர்மானமாக, வேறு யாருக்கும் ரட்சிப்பு இல்லை, இஸ்ரவேலுக்கும் யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு என்று நினைத்திருந்தார்கள். ஆகவே கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளார். அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் புறஜாதியான், பட்டாளத்தில் இருக்கிறவன், ஆனால் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து அப்படி அப்போ அவன் வாழ்க்கையில் பயபக்தியாக இருந்தது மட்டும் இல்லை, தன் வீட்டாரையும் அந்த பயத்தில் நடத்தினான். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தும் மிகுந்த தர்மங்களை செய்தான், அறுதியாக ஜபம் பண்ணினான். அப்படியானால் இந்த அந்நிய மனுஷன் ஆபிரகாமின் வம்சத்தில் தோன்றினவன் அல்ல, அந்நியன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளணும். அப்படியானால் அந்த அந்நியன் அந்த இடத்துல தேவன் அவன் ரட்சிப்பை உண்டாக்க தேவன் பேதுருக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு. ஒன்றும் பேசாமல் உன்னை தேடி வருகிற அவளோடு போ, அவர்களை நான் தான் அனுப்பினேன்றாரு. போகிறாரு. அங்கே போய்ட்டு தான் சொல்கிறாரு, யூதனானவன் யூதர் அல்லாதவர்களோடு போக்குவரத்துமாக இருக்கிறது ஆகாதது அல்லது முடியாத காரியம் என்று நீங்கள் அறிவீர்கள். ஆனாலும் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஆவியானவர் என்ன ஒன்றும் பேசாமல் போன்னு என்ன சொல்லி அனுப்புனார். என்ன நடந்தது விஷயம்னு கேட்குறான். அப்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி 3 நாளைக்கு முன்னே நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கும் பொழுது தேவத்தமாக ஒரு தரிசனத்தை எனக்கு தூதனை வந்து எனக்கு தரிசித்தான். தூதனை நான் தரிசித்தேன். கொர்நேலியுவே, உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. அப்போது அதான் நான் சொன்னேன், ஜபம் மட்டும் இல்லை, தானம் தர்மம். தனக்கு மிஞ்சும் தாடா தர்மன்றான். அது தேவ சமூகத்துக்கு போகுமா? வெறும் ஜபம் மட்டும் போகாது.
தான தர்மங்கள். அவன் தேவனுக்கு பயந்து தன் வீட்டாரை அப்படியே பயபக்தியாக நடத்தினான். அது மட்டும் இல்லை, தன் உறவின் முறை சிநேகிதர் எல்லாரையும் வர வச்சிட்டான். வாங்கப்பா, ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி சொல்லிக்கிறாரு, பேதுருன்ற ஒருத்தர் வருவாராம், அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை சொல்லுவாராம், நாம் நடக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். எல்லோரும் வந்து சேர்ந்துட்டான். அவன் வீட்டார், உறவின் முறையார், சிநேகிதர் எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போது கர்த்தர் பேதுரு மூலமாக என்ன பேசுகிறாருன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு. யாருக்கு பேசுகிறாருன்னா பேதுருக்கு தான் பேசுகிறாருன்றாங்க. பேதுருக்கு தான் பேசுகிறாருன்றாங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தினால் ஆயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவரே அவனுக்கு உகந்தவன். இப்போ யாருக்கு இதை பேசுகிறாரு? பேதுருக்கு தான்றேன். இப்போ பேதுரு தான் குழப்பத்தில் இருக்கிற ஆள். ஆனால் இப்போ குழப்பத்தை நீக்கிறதுக்கு யாருக்கு தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன், எந்த ஜாதி எந்த ஜனத்திலாம் இருந்து சரி, தேவனுக்கு பயந்து எவன் நீதியை செய்கிறானோ அவன் தான் அவருக்கு பிரியமானவன் என்று நான் அறிந்திருக்கிறேன்றாரு. அந்த அறிந்திருக்கிற காரியத்தை யார் மூலமாக பேசுகிறாருன்னா பேதுரு மூலமாக பேசுகிறார். பேதுருக்கே பேசுகிறாருன்ற நான். நம்ம பேசுவோம், நம்ம யாருக்குன்னா சொல்லுவோம், அது நமக்கே பேசுவார். அதான் சொல்ல வந்தேன் நான். பரிசுத்தன் பற்றி பேசிட்டு அந்த வார்த்தை மற்றவனை பரிசுத்தம் ஆக்கிடும். ஆனால் பேசணும்னு நான் ஆக்கலைன்னா வார்த்தையில் ஜீவன் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது, வார்த்தையில் குறைன்னு சொல்ல முடியாது. அது யாருக்கோ பிரயோஜனம், ஆனால் உனக்கு பிரயோஜனம் இல்லை. அது ஏன்? விசுவாசம் இல்லாமல். கேட்டாலும் சரி, பேசினாலும் சரி, சொன்னாலும் சரி, தியானித்தாலும் சரி, நீ படித்தாலும் சரி, எதுனா செய்யுங்க, விசுவாசம் இல்லாமல் நீ தேவனுடைய வசனத்தை பிறந்து ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்காது. நல்லது விளங்குதா? மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம், அந்த குடும்பத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னா நம்ம குடும்பத்துக்கு, இன்னொருத்தனுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு நீதி செய்வாரா? காலம் கொடியது. கர்த்தருடைய அவங்க கூட சொன்னேன் நான், வருகையின் காலம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரன்றாங்க. மேல்மை ஏன் சீக்கிரம்னா, அத்திமரம் துளுத்ததுனால வாசல் அருகே வந்துட்டார். அதுதான் மெயின் சிம்பிள். பெரிய அடையாளம் என்னென்னா, இஸ்ரேல் ஜனம் மறுபடியும் 2000 ஏறக்குறை 2000 வருஷம் இஸ்ரேல் என்ற நாடு இல்லாத நாடு 1948 வருஷம் மறுபடியும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகிடுச்சு. அந்த இஸ்ரேல் இன்றைக்கும் உலகத்துக்கே ஒரு தலைவலியாக தேவன் அதை வச்சுன்னு அதன் மூலமாக கிரியை செஞ்சுன்னு இருக்கிறார். அப்போ வாசல் அருகே வந்தாச்சு. அவர் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவர் நான் அதான் சொல்கிறேன், நம் கண்ணுக்கு தெரிஞ்சது இது, நமக்கு தெரியாது எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும். யாருக்கு தெரியும்? நம்ம ஏதோ வயநாட்டில் நிலச்சரிவு வந்துச்சு, நோவா காலத்தில் எப்படி அழிஞ்சு போனாங்களோ ஜனங்க மண்ணில் புதையுண்டு வள்ளத்தால் போனாங்களோ அதே சமம் இதே மாதிரி தான். இன்றைக்கி பாருங்கள், நிறுத்திட்டான் தேடுறத. இதுக்கு மேலே யாரும் உயிரோடு இருக்க சான்ஸே இல்லை. போனது அது கடலுக்கு போனானோ மண்ணுக்கு போனானோ அந்த இடத்துல புதைய கொண்டுக்கிறானோ தெரியாது. மொத்தத்தில் ஆள் இல்லை. தேடினாங்க. இதுக்கு மேலே தேடி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இத்தனை நாள் எந்த மனுஷனும் மண்ணுக்குள்ளே உயிரோடு இருக்க முடியாது. தேடுறது வேஸ்ட். அப்போ அப்படியே புதைய கொண்டு போச்சு எத்தனை ஜீவன்கள். இப்படி தான் நடந்திருக்கோம். அப்போது நோவாவின் காலத்தில். இப்போது ஏதோ வெள்ளம் வாரின்னு போச்சு, சுனாமி, காணாந்து போயிட்டான், கடலுக்கு போயிட்டான். இது மண்ணில் புதை கொண்டு போகிறான் வெள்ளத்தால். இப்போ பார்த்தா பூகம்பம் அது நடந்துனே இருக்குதுங்க. கர்த்தர் ஆனால் ஒன்று நான் சொன்ன மாதிரி,
உலக காரியத்தையும் உலகத்தில் நடக்கிற எந்த காரியமும் விசுவாசத்துக்கோ தேவனுடைய வருகைக்கோ தடையாக இருக்காது. எப்படி சொல்கிறேன்னு சொல்லுங்க. இப்போ வேலை செய்கிறான், அவன் தேவனுடைய பிள்ளை. அவங்க ஆண்டவர் 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 காத்துனுக்கிறேன் உங்களுக்காக காத்துனுக்கிறேன்னு உட்காந்து காத்துன்னு இருந்தா அவன் பழப்பு என்ன ஆகுது, அவன் குடும்பம் என்ன ஆகுது? அப்போது அவன் கர்த்தருக்கு காத்துனுக்கிறான்னு இல்லையா? அப்போ அவன் தேவனுக்கு ஆயத்தமாக இல்லையா? இதுதான் கிறிஸ்து சொன்னார். இது நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. 2 பேர் வயலில் இருப்பார்கள். வயலில் என்னத்துக்கு சீட்டாடினா உட்காந்துப்பான், பயிர் வேலை செய்கிறான். அதாவது என்ன அர்த்தம்? ஆகாரத்துக்கு ஏதுவான காரியம் உற்பத்தி பண்ணுறது, விவசாயம், அக்ரிகல்ச்சர், ஏதோ மொத்தத்தில் ஆகாரத்தை உண்டு பண்ணுகிற காரியம் இயேசு கிறிஸ்து வருகிற அந்த செகண்ட் வரைக்கும் நடந்துன்னு இருக்கும். அவர் வருகிற அந்த இமைப்பொழுது ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அப்போ ஏற்றுக்கொள்ளப்படுகிறவங்க கூட என்ன பண்ணியிருந்தாங்கிறான், வயலில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். வயலில் அதாவது ஆகார உற்பத்தி காரியத்தில், மனுஷருக்கு தேவையான காரியத்தில், அது ஆகாரம், மெடிசனு, துணி, தேவையான அத்தனையும். வயலுன்றது அதுதான். வயலில் வெறும் பயிர் மட்டும் விளையுது, பருத்தி கூட தான் விளையுது. மனுஷனுக்கு தேவையான காரியத்தை உற்பத்தி பண்ணுகிற வேலையில் அந்த இமைப்பொழுது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன் கூட வேலை செய்துன்னு தான் இருக்கிறான். இந்த வேலை விசுவாச வாழ்க்கை ஏதிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற. ஏன்? சரீரம் வேலை செய்து ஆத்மா தேவனோடு இருக்கும். ஆத்மா தேவனிடத்தில் நம்பிக்கை. 2 சொல்கிறாரு, 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைக்குவார். அப்போ ஸ்திரீகளுடைய வேலை இல்லை. இயந்திரம் எதுக்கு அரைக்கிறாங்க? ஆகாரத்தை உண்டு பண்ணது, சாப்பிடுகிறதுக்கு எதுவா அவன் உற்பத்தி பண்ணுறது. இவங்க ஆகாரத்தை உண்டு பண்ண இயந்திரம் அரைச்சா தான் மாவாகும். மாவாதான் என்ன பண்ணு, இயந்திரம் அரைக்கணும் எதுக்கோ. அப்போ 2 ஸ்திரீகள் அந்த நிமிஷம் வரைக்கும் சாப்பாடு வேலை நடந்துன்னு இருக்குமா? நடந்துன்னு இருக்கும். ஏற்றுக்கொள்ளப்படுகிறவங்க கூட, படுகிற ஸ்திரீ கூட செஞ்சுன்னுக்கிறாளா வேலையை? கிச்சனில் வேலை செய்கிறாளா? செய்கிறான். அந்த இமைப்பொழுது வரைக்கும் அந்த டிங்க்லிங் ஸ்பீடு, மின்னலை போல ஒரு வெளிச்சம், அந்த இமைப்பொழுது. கிறிஸ்து தான் சொல்கிறார். 2 ஸ்திரீ. அப்போது கைவிடப்படுகிறவர்கள் எப்படி செய்கிறார்களோ வேலை, ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் அதே மாதிரி தான் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க இல்லையா? அவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்க, ஒருத்தன் வேலை செஞ்சுன்னு இருந்தான். ஜெபம் பண்ணியிருந்தவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்னு வேலை சொல்லுது இல்லையா? 2 ஸ்திரீகள் எந்திரம், 2 பேரும் ஒன்றா உட்காந்து எந்திரம் அரைக்கிறாங்க. அதில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் என்று சொன்னால் அந்த நிமிஷம் அந்த இமைப்பொழுது வரைக்கும் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாளா இல்லையான்ற நான். 2 ஸ்திரீகள் திரிகை, பிஸ்னஸ், வியாபாரம், அது பாட்டுக்கு அது நடந்துன்னு தான் இருக்கணும். கர்த்தர் உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துக்கிறாரோ இந்த காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்முடைய வேலை, வீட்டு வேலை, வியாபாரம்,
எதுவானாலும் கர்த்தர் வருகைக்கும் நம்முடைய ஆத்மாவை தேவனிடத்தில் போய் சேரத்துக்கும் இந்த வேலை எந்த நிலையிலையும் தடையாக இருக்காது. ஏன்னா கைகள் வேலை செஞ்சுன்னு இருக்கும், மனதில் தேவன் மேலே நம்பிக்கை, பரிசுத்தத்தை பயத்தோடு காத்துங்க. இங்கே உட்காந்துன்னு கெட்ட வார்த்தை பேசிக்கின்னு அத்தை பேசிக்கின்னு இத்தை பேசிக்கின்னு எவனை எப்படி பண்ணலாம், எந்த திட்டு வேலை பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், பொய் சொல்லலாம், இதெல்லாம் சிந்திக்கிச்சிக்கின்னு இதை பண்ண அது பண்ணலான்னா அவனை ஏற்றுக்கொள்ளப்படுவான். நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? இதுவும் வேத பாடம் தாங்க. அப்போ அந்த இமை பொழுது வரைக்கும் வேலை செஞ்சுனுக்கிறானா இல்லையான்றேன். அந்த இமை கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நொடி பொழுதில் ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபம், அந்த மறுரூபம் ஆக்கப்படுகிற அந்த இமை பொழுது வரைக்கும் வேலை செஞ்சுனுக்கிறானா இல்லையான்னு கேட்குறேன். செஞ்சுன்னு தானேக்கிறான். ஆரம்ப நாட்களில் வேத பாடத்தில் ஒருத்தர் இப்படி தான் கேள்வி கேட்டாங்க. புருஷன மனைவியமாக வாழ்கிறாங்க, கர்த்தர் வருகை அவங்களுக்கு தெரியாது, அவங்க குடும்பமாக இருக்கிறாங்க, நியூலி மேரிடோ எப்படி எந்த காரியமும் எப்படியெல்லாம் இருக்க முடியும் மனுஷன். கர்த்தர் வர்றாரு, அப்போ அவங்க தீட்டு உள்ளவங்க தானே, அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. சரி நான் கேட்குறேன், அப்போ ஐயா கிட்ட புருஷன் பண்ணாத மட்டும் தீட்டு இல்லையே, ஒரு ஸ்திரீ விளக்கமாக இருக்க வேண்டிய தீட்டு அவளுக்கு ஸ்திரீகளுடைய வழிபாடு இருக்குது, அப்படிப்பட்ட ஸ்திரீ அப்போ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்களா? அது தேவ நியமித்த நீதி தானே, அது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தத்துக்கு தூரமாக தானே விலகி இருக்கிறாங்க. அந்த நிலையில் அப்போ தேவன் வருகிறாருன்னா அப்போ அந்த பூமியில் எந்த ஸ்திரீயும் விளக்கமாக இருக்க மாட்டான்னு அர்த்தமா என்ன? இல்லை, இது மாம்சத்தில் உண்டான அசூசி. நான் அங்கே கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், 70 பேரில் எழுதிட்டாங்க. ஆனால் வேத பாடம் 68 பேர் ஆசிரியப்பு கூடார வாசலுக்கு வந்துட்டான். எதுக்கு? மோசேன் மேல் இருக்கிற ஆவியை தேவன் 70 பேர் மேலே வைக்க, அவர்களை தேவன் தெரிந்து கொண்ட சபைக்கு அவர்களை மூப்பர்களாகவும் அவர்களை சபைக்கு கண்காணிகளாகவும் ஏற்படுத்துகிறதுக்கு. 2 பேர் வரல, தடைப்படுறாங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு. தூங்கினாங்கன்னு இல்லை, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரத்துக்கு தடை. மாம்சத்தில் உண்டான எந்த அசுசியோ, ஐயோ நான் எப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது, மாலை வரைக்கும் தீட்டாக இருக்கணும், நியாயப்பிரமாணத்தின்படி தடுமாறுறான். ஆனால் அந்த 68 பேர் மேலே இறங்கின அதே தேவனுடைய ஆவி அங்கே வீட்டில் இந்த 2 பேர் மேலேயும் இறங்கினது. அல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரத்தை, அதுதான் கிறிஸ்து சொன்னார், உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். உள்ளத்தில் இருந்தால் விபச்சாரம், உள்ளத்தில் இருந்தால் திருடு, உள்ளத்தில் இருந்தால் பொய், உள்ளத்தில் இருந்தால் வேசித்தனம், கோபம், வைராக், இதெல்லாம் ஆண்டு கிறிஸ்து சொல்கிறாரு. இதெல்லாம் எங்கேருந்து புறப்படும்? இது வச்சுக்கின்னு நீ ஒரு நாள் மறுரூபம் ஆக முடியாது. இதுதான் தீட்டு, இதுதான் தீட்டு. பொய் சொல்லிவிட்டு அப்போ எப்படி மறுரூபம் ஆகிடுவேன்? டக்கா பக்கா வேலை பண்ணிவிட்டு எப்படி மறுரூபம் ஆகிடும்? கபடா ஆணையிடக்கூடாது, கபடா பேசக்கூடாது, கபடா ஆணை. அது கபடுன்ற வார்த்தை ஆண்டவர் எவ்வளோ கீழே சொல்கிறார் தெரியுமா? அது இதெல்லாம் நம்ம மனம் மாதிரி நமக்கு நல்லாவே தெரியுங்க. நம்ம செய்கிறது நம்மளோட மனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எப்படி தேவனிடத்தில் நாம் மறுரூபம், பரலோகம் எப்படி போயிடும், எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவோம்?
ஏதோ கொலை பண்ணிட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான், வேசனம் பண்ணிட்டான்றது இல்லை. இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்படியானால் அந்த கர்த்தர் வருகிற அந்த இமைப்பொழுது வரைக்கும் எப்படி இருக்கும் நம்முடைய இருதயம் தெரியாது. ஆகவே சொல்கிறேன், வேலை செய்கிறது தப்பு இல்லை, நீங்கள் சமையல் செய்கிறது தப்பு இல்லை, நீங்கள் வியாபாரம் பண்ண தப்பு இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும். அது இல்லாமல் எதை செஞ்சாலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நம்மையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நாம் செய்கிற வேலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் சொல்கிறது விளங்குன்னு நினைக்கிறேன். அதுவே நமக்கு தீமையாக இருக்கும். இல்லை, அதுதான் சொன்னார் சகோதரன், அப்படியேப்பட்ட பணம் இல்லை கட்டி கூட பிச்சை எடுக்கலாம். என் நிலை தேவனுக்கு தெரியும். இந்த ஊரில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், ஊர் தெரியாத ஊரில் போயிட்டு பிச்சை எடுக்க கூட எத்தனையோ பிச்சைக்காரனை கர்த்தர் சந்தித்து சுகமாக்கி இருக்கிறாரான்னு. பரிசுத்தத்துக்காக நான் பிச்சை எடுக்கிறதுல தவறே இல்லை. நாங்கள் திருடலை, பொய் சொல்லலை, ஏமாத்தலை, வஞ்சிக்கலை. ஐயா பஸ் எடுக்குதுன்னு கேட்குறேன், கொடுத்தா சாப்பிட்றேன், இல்லைண்ணா சாகுறேன். ஆனால் கர்த்தர் அந்த நிலைக்கு விட மாட்டார். உள்ளத்தை வாஞ்சிருந்த தேவன் எப்படி ஆகிலும் கர்த்தர் போஷிக்க வல்லவராயிருப்பார். அந்த நிலைக்கு தேவன் நம்முடைய விசுவாசத்தை விட மாட்டார். அதோடு ஏன் சொல்கிறேன்னா, அநீதியான செல்வ திரட்சியை பார்க்கலும், அதாவது வேதம் சொல்லுது, அநியாயத்தினால் வருகிற அநேக பொருளை பார்க்கலும் தேவனுக்கு பயப்படுறதுனால வருகிற கொஞ்சம் உத்தமம். ஆகவே அந்த நிமிஷம் வரைக்கும் புசிப்பும் குடிப்பும் கட்டுதல் நடத்துதல் தேங்க காரியம் எல்லாம் நடக்கும். அதில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, கைவிடப்படுகிறவர்கள் கைவிடப்படுவார்கள். புரிய நினைக்கிறேன். அப்போ வருகைக்கும் நம்முடைய ஆத்மா ஆயத்தம் ஆகிற காரியம் அதுதான் சொல்ல. கடைசி காலம் எப்போ யார் கடைசி காலம்? கடைசி காலம் எப்போ ஆரம்பிச்சிச்சு? கடைசி காலன்றதுக்காக இல்லை, எனக்கு கடைசி காலம், இது உனக்கு கடைசி காலம். ஏன்? கர்த்தர் வருகை சீக்கிரமோ நம்முடைய முடிவு சீக்கிரமோ நாம் அறியும். யாருக்கு தெரியும்? போட்டுன்னு போயிடுது. எனக்கு ஹார்ட் அட்டாக். ஒரு விதத்தில் பார்த்தா அது ரொம்ப நல்ல மரணம். சும்மா தூங்கி நகரம் போயிட்டான், ஊந்தான் டப்புன்னு போயிட்டான். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆனால் ஆத்மா தேவனிடத்துக்கு போகும், சரீரம் மண்ணுக்கு போவோம், கர்த்தர் நாமத்துக்கு. ஆகவே தான் இந்த வேதம், ஏன் நான் போன வாரம் கூட சொன்ன, வேதத்தை கேட்க கேட்க விசுவாசம் வளரணுமே தவிர இருக்கிற விசுவாசம் வேற எங்கேயோ போயிடக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், முந்தினோர் அநேகர். இவங்க முந்தினோர் அநேகர் என்ன ஆவாங்க? டக்கு 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 டக்குன்னு எங்கே வரான்? பிந்தினோர் அநேகர் எப்படி ஆயிடும்? இதுவும் அவர் வருகைக்கு அடையாளம். ஆகவே நாம் முந்துக்கிறோமா பிந்துக்கிறோமா? நம்மளுடைய விசுவாசம் முந்தினு போதா பிந்தினு போதா? கேட்க கேட்க நம்முடைய விசுவாசம் முந்துதா? கேட்க கேட்க நம்முடைய விசுவாசம் பிந்துதா? நம்ம வாக்குவாதம் பண்ணலாம்,
ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு மட்டும் இருந்துன்னே இருக்கு. அதுதான் தேவனுடைய ஆவியின் தீபன்றேன் நான். ஒரு உணர்வு மட்டும். என்ன தான் நீ வாக்குவாதம் பண்ணாலும் ஒரு நிமிஷத்தில் யோசிக்குவேன், ஐயோ நம்ம செய்ய தவறு தானே. வெளிப்படையாக நம்ம என்ன பண்ணலாம், நான் செய்து கரெக்டுன்னு வாக்குவாதம் ஆர்குமெண்ட் பண்ணலாங்க. ஆனால் அந்த ரங்கத்தில் வேறு வழி இல்லையா ஆண்டவரே அப்படின்னு கதறுவேன், புலம்புவேன். அப்போ தேவன் அதை அறிந்திருக்கிறார் இல்லை. அந்த உணர்வை நாம் கட்டுப்படுத்த முடியாது இல்லை. அதுதான் வேதம் சொல்லி நியாயத்தீர்ப்பில் அதுதான் நமக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். இதெல்லாம் நான் வெறும் பைபிள் இல்லைங்க, வேதத்தில் மறைந்திருக்கிற ஜீவன் தாங்க. அதில் ஜீவன் இருக்குதுங்க. அந்த ஜீவனை நம்மளை சும்மா வச்சு நிற்காதுங்க. நீ எப்படின்னா போ, எப்படின்னா பண்ணு, என்னென்னா பண்ணு, முந்தினவர்னா போ, பிந்தினவர்னா போ, நான் விட்டுருவோம் விடாது. அவன் வாழ்க்கையில் 86 வயசில் இஸ்மவேலை பெற்றெடுத்தான். 13 வருஷம் தேவன் ஒன்றும் அவனோடு பேசலை, வேதத்தில் இல்லை. 86 வயதில் இஸ்மவேலை பெற்றெடுத்து இஸ்மவேல்னு பேர் வச்சுட்டு 13 வருஷம் இஸ்மவேலோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளை, இவனால் தான் என் சந்ததி பெருகும், இவனே சுதந்திரவாளி, இவன் தான் என் நேசகுமாரன் என்று அவனோடு சந்தோஷமாக இருக்கிற வேளையில் 13 வருஷத்துக்கு பின்பு திருப்பி தேவன் தரிசனமாகிறார். கர்த்தர் 99 வயதில் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பால் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அலர்ட் இருப்பான். ஏன்னா முன்ன மாதிரி பேசலை. இப்போ கர்த்தர் ஆபிரகாமே அப்படின்வாரு, இதோ அடியேன்னா, பயப்படாதே நான் உனக்கு அப்படின்னாரு. இப்படியெல்லாம் கர்த்தர் பேசின சத்தம் கேட்டிருக்கிறோம். எதனால் அறிவேன், கொன்னுவான், உன்னோட உடன்படிக்கை செய்வேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். கர்த்தர் பேசின சத்தம் கேட்டிருக்குது. ஆனால் இப்போ பேசுகிற சத்தம் வித்தியாசமாகுது. நீ எனக்கு உன்னால் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன், உன்னோட உனக்கு பின் வரப்போகிற உன் சந்ததியோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மூங்கப்புறம் விழுறான். மூங்கப்புறம் விழுந்து தேவனை பணிந்து கொள்ளுகிறான். 13 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் பார்த்து பேசலாம், தேவன் தானே. மாறிடவா போகிறாரு? மாறலையே. மூங்கப்புறம் விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். நீ பார்ப்பா, நான் உன்னோடு செய்ய போகிற உடன்படிக்கை உன் சரீரத்திலேயே ஒரு அடையாளத்தை போட போகிறேன். அதுதான் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் செய்ய போகிற உடன்படிக்கையின் அடையாளம். நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன்றதுக்கு ஒரு அடையாளம். என்ன கிளமெண்ட், நான் சொல்லுறது கரெக்டுங்களா, தப்பு எனக்குதா? தவறு இருந்தால் சொல்லுங்க. நான் செய்ய போகிற அடையாளம் என்னன்னா, நீ மட்டும் இல்லை, இனிமேல் உனக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படும், நுண்ணித்தோலின் மாம்சம் நீக்கப்பட வேண்டும். இதுதான் அவர்களோடு நான் செய்கிற ஒரு உடன்படிக்கை. நீ கர்த்தர் சொல்கிறாரு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகிறபடினால, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், அதனால் உன் பேர் இனி ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும் என்றார். 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராய் இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும்.
ம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாய் அவள் ஜாதிகளுக்கு தாய், நீ ஜாதிகளுக்கு தகப்பன். தகப்பனும் தாயுமாக ஆக்குறார். யாருக்கு? ஜாதிகளுக்கு. ஒருவனாய் அழைத்தார், அவன் மூலமா ஒரு சந்ததியை தான் உண்டாக்குவார் இல்லை, நீ ஜாதிகள் உன்னிலிருந்து பிறக்கும். ஒரு ஜாதி இல்லை, பல ஜாதிகள் உன்னிலிருந்து தோன்றும். அதுக்கு எல்லாத்துக்கும் யார் தான் தகப்பனாக இருப்ப? ஆபிரகாம், நீ தான். ஆகவே நான் போன வாரம் கூட இங்கே சொன்னேன்னுமா, அவங்க 2 பேருடைய பேர்லேயும் காம் கீம் இல்லு கில்லெல்லாம் கத்தர் சேர்க்கல. எவ்ரே வாஷின்படி ஹா அந்த சவுண்டை, ஏ என்ற எழுத்தை அவங்க பேரில் சேர்க்குறாரு. 2 பேர் எழுத்து, ஒரே ஒரு எழுத்து தான் அது. ஹே, அந்த ஹான்ற அந்த சவுண்டு தான் ஆபிரகாம், ஆப்ரஹாம், சாராய், சாரா. ஹா என்ற ஒரு சத்தத்தை தான் தகப்பனுக்கு தாய்க்கும் தகப்பனாகவும் தாயாகவும் ஆக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ தேவனுடைய பார்வையில் ஆபிரகாம் இப்போ தான் தகப்பன் ஆகுறான். இஸ்மாவேலுக்கு தகப்பன் என்று நீ சொல்றது எனக்கு தெரியாது. நீ ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகிற போடினாலே நீ ஆபிரகாம் எனப்படுவாய். சாராய் ஜாதிகளுக்கு தாய். ஆகவே அவள் இனிமேல் சாரா இல்லை சாரா அப்படி என்று கர்த்தர் பேரை மாத்திர. நான் போன வாரம் சொன்னேன், ஆகாருடைய விசுவாசத்தை, ஒருவேளை ஆகாருடைய விசுவாசத்தை நான் சொன்ன காரியம் சாராளை மட்டுப்படுத்தினேன்னு நினைக்க வேணாம், சிறுமைப்படுத்தலை. சாரா ஆனாலும் அவளோட கர்த்தர் ஒரு கூட பேசலையே. ஆபிரகாமோடு பேசித்தானே சாராளுக்கு சொன்னார். ஏன் சாராள் நகைக்கிறான்னு தான் கேட்டாரே தவிர சாராளை ஏன் நகைக்கிறேன்னு நேராக கேட்கல. அப்படியானால் நேரடியாக சாராளோட ஏன் கர்த்தர் பேசலை? அவளுடைய விசுவாசத்தை காட்டிலும் இந்த ஆகார் அடிமை பெண்ணின் விசுவாசம் தேவனுடைய பார்வையில் அது விசேஷமாக இருந்தால்தான் தேவனை இறங்கி வந்தார் அவளோடு பேசுகிறதற்கு. ஒரு அடிமை பெண்ணுக்காகவா? இல்லை, அவளிடத்தில் பிறக்க போகிற அந்த சந்ததி, ஆபிரகாமின் வித்து, அவனால் உண்டாக போகிற அந்த சந்ததிக்காக தேவன் இறங்கி வந்து ஆகாரோடு பேசினார். ஆகவே ஆகார் என்னதான் கர்த்தர் பேசினாலும் அடிமை பெண்ணுன்னு தான் பேசினாரே தவிர அவளை எந்த நிலையிலையும் மாற்றவில்லை. ஆபிரகாமுடைய மனைவி என்றோ சாராயுடைய சாராயோடு கூட சேர்ந்த மறுமனையாட்டி என்றோ கர்த்தர் சொல்லவே இல்லை. அவளை கூப்பிடும் போதெல்லாம் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரு. ஆபிரகாமோட கர்த்தர் பேசும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, உன் அடிமை பெண்ணாகிய அந்த பிள்ளைன்றார். அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணாகிய சாராள். அந்த பிள்ளை போன வாரம் பார்த்தோம், அந்த பிள்ளையோடு தேவன் இருந்தார். எந்த பிள்ளையோட? அந்த பிள்ளை ஆபிரகாம் வீட்டில் பிறந்த பிள்ளை. ஆனாலும் தேவனுடைய பார்வையில் அவனை ஆபிரகாமின் குமாரன் என்று தேவன் ஏற்றுக்கொள்ளாமல் அடிமை பெண்ணின் குமாரனும் அப்படின்னார். அடிமை பெண்ணின் குமாரனும் உன் வித்தாக இருக்கிறபடியால், அடிமை பெண்ணின் குமாரனும் உன் வித்தாக இருக்கிறபடியால் அப்படின்றார். அப்படின்னா அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன், அவனையும் நான் பெருக பண்ணுவேன். இப்போ கர்த்தருடைய காரியம், அவர் நீதி தவறாத தேவன். அவர் யாருக்கு பயப்படணும்? யாருக்கு அவர் முகஸ்துதி உண்டு பண்ண செய்யணும்? யாருக்காக அவர் பட்சபாதம் பண்ணணும்? எல்லாமே அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கும் பொழுது மனுஷன் எம்மாத்திரம். அவர் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். மனுஷன் தான் அவருக்காக தன்னை மாற்றிக்கொள்ளணுமே தவிர. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் நீதி மாறாது. ஒருவேளை அவர் மகிமையை துறந்து மகிமையெல்லாம் இழந்தவராக மனுஷனாக வெளிப்பட்டிருக்கலாம். ஆனால் நீதி மாறாதவர், நீதி தவறாதவர் அவர். ஆகவே கர்த்தர் இப்போ இந்த சாராள், நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், சாராளுடைய விசுவாசம் அல்லது சாராளுடைய காரியம்
தேவனுடைய பார்வையில் கனம் பெற்றது. ஏன்? ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் வாசிங்க. நீதி அறிந்தவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் யாருக்கிட்டயே ஏசாயா காலத்தில் ஏசாயா மூலமா இருக்கிற ஜனங்களிடத்துல கர்த்தர் பேசுறாரு. உங்கள் தகப்பனாகி அப்போ ஆபிரகாம் அப்போ இருந்தானா? அப்போ இல்லை. ஏனென்றால் அவன் தான் முற்பிதா, ஆதி தகப்பன், விசுவாச தகப்பன். ஆகவே உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், கிறிஸ்து வந்தபோது கூட சொன்னார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நாளை காண ஆசையாக இருந்தான். அப்போ உங்கள் தகப்பன் என்று ஆண்டவர் சொல்ல காரியம் என்னன்னா, அவனிலிருந்து பிறந்த அந்த சந்ததி எல்லாம், அவனால் உண்டான தலைமுறைகள் எல்லாம் தேவன் அவனை அவருடைய பிள்ளைகளாகத்தானே ஏற்றுக்கொள்கிறாரு. உங்கள் தகப்பனாகிய. ஆனால் இஸ்மவேலை பார்த்து உன் பிள்ளைன்னு கர்த்தர் சொல்லலையே, அடிமை பெண்ணின் மகன். ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்று சாராளையும். ஏன்? அந்த கண்மலையிலிருந்து தான் வந்த கல்லுங்க. நீங்கள்லாம் வெட்டி எடுக்கப்பட்ட கல்லுங்க. எங்கேருந்து வந்த கல்? நீ அந்த மலையிலேருந்து வந்த கல். எங்கேருந்து வந்த துறவு சுரக்கிற நீர்? இந்த துறவிலிருந்து திறக்கிற ஆபிரகாம் என்றும் நீர் ஊற்றிலிருந்து புறப்பட்ட துறவிலிருந்து புறப்பட்ட நீர் ஊற்று தானே. நீ எங்கும் இன்றைக்கு படர்ந்து பெருகி அப்படியே நீ பூமியை நிரப்புகிற நிலையில் படர்ந்து ஓடுகிறாய். ஆனால் எங்கு எந்த தோண்டி எடுக்கப்பட்டியோ அந்த துறவை மறக்காதே. எந்த கண்மலையிலிருந்து நீ வெட்டி எடுக்கப்பட்டியோ, அப்போ இந்த ஆபிரகாம் சாராள் என்கிற அந்த கண்மலை, ஆபிரகாம் சாரா என்கிறதான துறவின் குழி நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அப்போ ரெண்டு பேராக தானே இருந்தாங்களே. ஆனால் தேவனுடைய காரியம், அவன் ஒரு குடும்பம், அவன் மூலமாக தான் அவள் ஒன்றாக தான். நீங்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த நிலையில் அவன் ஒருவனாக இருக்கையில், அப்போ அவனோடு கூட யாரும் இருக்கிறாங்க, சாராலும் இருக்கிறாங்க. இருந்தாலும் கர்த்தர் சொல்ல, அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். அப்போ அவன் என்று சொல்லுகிறது எது என்றால், இருவராயிராமல் ஒன்றாக இருக்கிற ரெண்டு பேரும் தானே. அப்போ இந்த சாராளை நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம். நான் அற்பமாக நினைக்கிறேன்னு சொல்லலை. அவள் தான் ஜாதிகளுக்கு தாய். அவளை தான் தேவன் அழைத்தார். அவள் மூலமாக தான் இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய ஜனம் இருக்கிறது. அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்துவும் தோன்றினார். அந்த சாராள். ஆனால் அந்த சாராளை குறித்து ஆவியானவர் சொல்லும்பொழுது, ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்போ நான் போன வாரம் கூட பார்த்தோம், பரிசுத்தவான்கள், பரிசுத்த சகோதரரே, பரிசுத்த சகோதரிகளே, ஆன்லைனோ பெண்லைனோ எனக்கு தெரியாது, கேட்டீங்களோ விட்டீங்களோ, பரிசுத்த சகோதரரே, பரிசுத்த சகோதரிகளே, அழைக்கப்பட்ட அழைப்பு ஆகும்படிக்கு தான் அழைச்சாரு. ஆகியிருக்கிறோமா? பரிசுத்த சகோதரிகளாக ஆகியிருக்கிறோமா? பரிசுத்த சகோதரராக. அந்த அழைப்பு அதுதான், பரம அழைப்பு, அது டிவைன் காலிங். அதுதான் சொல்றாரு. ஏன்
அந்த அழைப்பில் நாம் நிலைத்திருப்போமானால் நம்ம தேவன் உண்டு பண்ணுவார் வீடா. அவர் உண்டு பண்ணுகிற வீடு, அந்த வீடு அப்படின்றாரு. தனக்கு தானே பிரிஞ்சிருந்தா போயிடும் நாசமா. தேவன் உண்டு பண்ணுகிற வீடு தான் அது. பிரிவு உண்டாகிற வீடாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும்? பழா போயிடும். ஐயோ, எப்படி இந்த வீடு இப்படி ஆயிடுச்சு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏன் அதுதான் கேட்குறாரு. சாத்தான் எப்படி பார்ப்பீமா? உங்கள் பிள்ளைங்க அவனை யாரால் துரத்துறாங்கன்னு கேட்குறாரு. உங்கள் பிள்ளைங்க அவனை யாரால் துரத்துறாங்க? அப்போ நம்ம பிள்ளைங்க துரத்துதா? சாத்தானை துரத்துற பிள்ளைங்களா இருக்குதா? சாத்தானை கூட்டுன்னு வர பிள்ளைங்களா இருக்குதா? எங்கே போகிற பிசாசெல்லாம் வீட்டுக்கு கூட்டுன்னு வருது இன்னைக்கு பிள்ளைங்க. உலக ஆசை, உலக இச்சை, உலக ஆடம்பரம் இதெல்லாம் எங்கே வீத்துன்னு வருது? பரிசுத்த வீட்டுக்கு. பிசாசை வீட்டுக்கு கூட்டுன்னு வருதுங்க பிள்ளைங்க. எங்கே துரத்துதுங்க? இன்னும் சொல்லுவான், எங்கேயோ போகிறவள வந்து போடின்னு சொன்னானா எவனும் பேய. அந்த மாதிரி இன்னைக்கு எங்கேயோ போன கதைங்கெல்லாம் இன்றைக்கி எங்கே வந்துடுச்சு? நம்ம வீட்டுக்குள்ள. துரத்தில் கூட்டின்னு வரது பிள்ளைங்க பிசாசுங்களை. ஏன் இதை சொல்கிறேன்னா, பரிசுத்த ஸ்திரீகள் பூர்வத்தில் இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தான் சொல்கிறாரு. நம்ம இன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியை பெற்ற பரிசுத்த ஸ்திரீகள் இல்லை. பூர்வத்தில் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தாலுமே பரிசுத்தம் வந்துடுங்க. அதுதான் வேதம் சொல்லுது. தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்று கூட தேவன் மேலே நம்பிக்கை எல்லாம் கட்டி எந்த பரிசுத்தம் வரும்? புருஷனை ஏமாத்துவ, புருஷனை அப்படியே மயக்கிடுவேன், ஏமாந்துருவான், அவன் பரிசுத்தம் நினச்சிருவான். மிகவும் கடினம். பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷர்கள் கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள். அப்போ இவளும் எந்த படி தான்? பரிசுத்த ஸ்திரீ படித்தான். பரிசுத்த ஸ்திரீ படித்தான். இவ வேற மாதிரி இல்லை. அந்தபடியே சாராள், பரிசுத்த ஸ்திரீயின் படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து, அதான் சொன்ன, நன்மை செய்யறதுனா என்ன? உன் புருஷனுக்கு கீழ்ப்படிதான் நீ செய்யற நன்மை. ஏன் சாராள் அன்னைக்கு ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் புறப்படும் போது, யோ என்ன மனுஷன், நான் விட்டு வர முடியாது எங்கள் ஊரை, எங்கள் அப்பா வீட்டை, என்ன ஜனத்தெல்லாம் விட்டுட்டு நான் வரமாட்டேன். உனக்கு தானே ஆண்டு சொன்னார், நீ தானே சொன்னார், உன்னோட போட்டோம் அது. உன் இனம், உன் ஜனம், உன் தகப்பனை விட்டுட்டு நீ வேணா போ, நான் வரமாட்டேன். நான் இருந்திருந்தாளானா ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தாயும் தகப்பனும் சாராள் தாயும் ஆகியிருப்பாளா? திரளான ஜாதிகளுக்கு அவன் தாயும், திரளான ஜாதிகளுக்கு இவன் தாய் ஆகியிருப்பாளா? பைத்தியக்காரனை போல புறப்பட்ட அவனுக்கு ஒரு பைத்தியக்காரியை போல பின்னாடி போனால கேட்ட, அவன் தான் போறானா, நீ கூடவாமா? கொஞ்சம் புத்தி சொல்றது இல்லை. எல்லாரும் சர்ச்சுன்னு உக்காந்துக்கிறான். இது ஏற்றி விடுது. பின்ன எல்லாரும் பார்னு உக்காந்து அன்னைக்கு நல்லா இருந்துச்சா? பாருன்னு இன்னைக்கு ஊழியனா கசக்குதா? தேவனுடைய காரியனா வெறுப்பாகுதா? அன்னைக்கு
அவள் புறப்படாது இருந்திருந்தா ஆபிரகாமுடைய விசுவாசம் நின்றுருக்குமான்னு கேட்குறேன். இருக்காது. அது மட்டுமா செய்தா? போகிற இடத்துக்கெல்லாம் கூட போனோம் இல்லை. தங்கச்சின்னா பார்வோன் கூட்டின்னு போகிறான் பைபிளில். அதான் வேதம் சொல்லுது. நன்மை செய்தாள் என்று சொன்னால் அதுதான் வேதம். குணசாலை என்ற ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது. அவள் தன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு நன்மை எல்லாமே கீழ்ப்படுகிறது எல்லாமே. நீ நன்மை செய்தினா அப்படின்னா என்ன? விசுவாசத்தில் தேவனுக்குள்ள காரியத்தில் புருஷனுக்கு நீ கீழ்ப்படிந்தினா, விசுவாச வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு உன் புருஷன் சொல்லுகிற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் நீ கீழ்ப்படிந்தானால் அப்படிதான் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு நீங்கள் பயப்படாது இருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். இது யாருக்கு? புதிய ஏற்பாட்டு சபைக்கு. அப்போ நன்மை செய். அவனுக்கு சொன்னார் ஆண்டவர் நன்மை செய்யணும். காயினுக்கு மனைவிகளுக்கும் சொல்கிறாரு நன்மை செய். யாருக்கு? உன் புருஷனுக்கு கர்த்தருடைய காரியத்தில் எல்லாத்திலும் கீழ்ப்படிந்து ஒத்துழை. அதுவும் வாழ்க்கைக்கு நன்மை. எதிர்நீச்சல் போடாத. என்னதை சாதிப்பா? குடும்பத்தை அப்படியே பரிசுத்தத்தில் கட்டிட முடியுமா? நாரின் போயிடும்னு சொல்கிறானே, எதிர்நீச்சலாக போட போகிறோம். நன்மை செய்து உன் புருஷனுக்கு கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து போய் வானாங்க கர்த்தர் சொன்னார்னா செய்யலாம். அதோட பெரிய காரியம் வேறு ஒன்றும் இல்லை. கீழ்ப்படிந்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தால் அவன் பார்வானாகட்டும் அபிமேலாக்கட்டும் பயப்படல. எந்த தேசத்துக்கு போகிறா போகலாம், வா கர்த்தர் போ சொல்ல போகலாம் போ. ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தா சாரா. ஆகவே தான் 90 வயசில் கர்ப்பவதி ஆனது மட்டும் இல்லை, சிரிக்கிறா பாலை கொடுத்துக்குன்னு சிரிக்கிறாங்க. 90 வயசு கேள்வி குழந்தைக்கு பால் கொடுக்குறாளா? பால் உண்டாகுதா? எனக்கு சிரிக்கிறது சொல்கிற. இதை கேட்டால் எல்லாரும் என் கூட சேர்ந்த சிரிக்குவாங்களே. இப்போ தயவுசெய்து உனக்கு அந்த வேகத்துக்கு ஒத்து வராது. வச்சிடாது, மூடிடாது, மூடி கம்முன்னு போய். அது எப்படி இருக்குது பாரு, படிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஆபத்துக்கும் வாய்ப்பு இல்லை. தேவன் ஆபிரகாமை நினைக்கும் பொழுது சாராளையும் நினைவு கூறுங்கன்னு தானே சொன்னார். நோக்கி பாருங்க, நோக்கி பாரு. அங்கேருந்து தான் உன்னை வெட்டி எடுத்தேன். அந்த தருவில் தான் நீ வெளிப்பட்ட நீர் ஊற்று. ஆகவே சாராள் தேவனுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தும் ஆதியாகமம் புஸ்தகம் 23 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. இவ்வளவே ஏங்க இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லணும்? 120 வருஷம் உயிரோடு இருந்தாள், அவ்வளோதான். எத்தனையோ பேருக்கு எல்லாரும் அவங்க உயிரோடு இருந்த நாட்கள் சொன்னார். அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கணும்ல. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள், பின்பு அவள் மரித்தாள். அப்படி சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவே இவ்வளவே
சாராளுடைய இவ்வளோ தான்ப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமாக இருந்திருக்க வேண்டியவா. இவ்வளோ தானா? இவ்வளவே சொன்னாங்க சரங்கான்னு. கொஞ்சம் இவ்வளோ தானா? நீண்ட ஆயுசில் இருந்திருக்க வேண்டியவை. ஏன்? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சாராளுடைய வாழ்க்கை நம்ம ஏன் இதை படிக்கணும்? நான் அதான் கேட்குறேன். ஆபிரகாம் பற்றி நம்மளுக்கு என்னத்துக்கு? சாராளை பற்றி நமக்கு என்னத்துக்கு? வேறு யாரை பற்றி படிக்கணும்? விசுவாசிகள், விசுவாசத்தை நம்மளை வர்த்திக்க பண்ண திருஷ்டாந்தமாக தேவன் அவர் வாழ்க்கையில் காரியங்களை நடப்பித்து அதை தேவன் நமக்கு எழுதி வைத்து நாம் அதனால் ஆறுதல், தேறுதல், எச்சரிப்பு, புத்திமதி, எல்லாம் பொறுமை இதெல்லாம் எழுதும்படி தான் இதெல்லாம் நமக்கு முன் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் எழுதி வச்சுக்கிறார். இதெல்லாம் நமக்கு படிப்பினை. அப்போ தேவன் அவர் வாழ்க்கையில் நீதி செய்தாரானா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு தானா? இவ்வளவு தானா? சாராளுடைய வயசு யோசித்து பாருங்க. இவ்வளவே நீ ஏன் கர்த்தர் சொல்லணும்? இது ஒருவேளை சாராள் இருக்கும்போது எழுதலை, இல்லை சாராள் மறுத்த ஒன்று எழுதலை. இது எழுது இந்த மோசே ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு பின் அவர் எழுதுகிறதான சரித்திரம் ஆதி ஆகமத்தெல்லாம் எழுதுகிறான். பார்த்தபடியே எழுதுகிறான். உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. அப்போ சொன்னதும் நடந்ததும் பார்க்குறான். வார்த்தை உண்டாகுது, கிரியை நடக்குது. அது அப்படியே எழுதுறாரு. தத்ரூபமாக நேரடியாக பார்த்தது போல் தான். வார்த்தை உண்டாயிற்றாம், வெளிச்சம் உண்டாயிற்றாம்னு எழுதலை. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றாராம், வெளிச்சம் உண்டாயிற்றாம். ஏதோ கேள்விப்பட்ட காரியமாக எழுதலை. உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. அப்போ தத்ரூபமாக பார்க்குற மாதிரி. அப்போ சாராள் கர்த்தர் காட்டுறாரு. சாராளோட மரணத்தை காட்டுறாரு. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? கர்த்தருக்கு சித்தமானா நாம் வருகிற நாட்களில் பார்ப்போம். இந்த படிப்பினை எல்லாம் வெறும் பழைய ஏற்பாடோடு இல்லை, சபைக்கும் ஆவியானவர் எழுது. நீங்கள் அவளுக்கு பிள்ளைகளாக இருக்கணும். ஏன் இப்படி தான் பரிசுத்த ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்தாங்க. உங்களை மாதிரி அலங்கரிக்கலை. வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. இப்படி இந்த ஸ்திரீகள் அலங்கரிக்கிற அலங்காரம் இல்லை, பரிசுத்த ஸ்திரீகள் அலங்கரித்தது. இன்றைக்கி ஒரு டிபேட்டே நடக்குது. இன்றைக்கி ஒரு பட்டிமன்றமே நடக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே நடக்குது. நாங்கள் போடலாமா போடக்கூடாது, பூ வைக்கலாமா வைக்கக்கூடாது, முக்காடு போடலாமா போடக்கூடாது, என்னென்னா துணி போடலாமா போடக்கூடாதான்னு கூட வைக்குவீங்க டிபேட்டு. இன்னும் நாட்கள் வரும். அதுக்குன்னு ஒருத்தன் எழுத மாட்டான்னா, ஏதேனில் இருந்தது போல் ஆண்டவர் ஏன் நம்மளை வைக்கக்கூடாது? பரிசுத்தம் வந்துடுச்சுன்னா, நமக்குள்ளே பாவம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுறோம்? பரிசுத்தமான ஆயிடும். நம்மளுக்கு அந்த வெக்கமே வரக்கூடாதுன்னு கூட சொல்லுவான். ஒரு கூட்டம் எழுமிச்சு ஆல்ரெடி அப்படியே சத்தானுங்க. திராட்சை ரசத்தில் பாய்சன் ஊற்றி கம்யூனியன் எடுத்துட்டானுங்க. அப்படியே ஒழிஞ்சிச்சு அந்த கூட்டம். ஏன்னா அவன் சொன்னது நடக்கலை. கடைசியில் என்ன பண்ணிட்டாம, எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் இப்போ பந்தி எடுக்க போகிறோம், திராட்சை ரசம் குடிக்க போகிறோன்ட்டு எல்லாத்துலேயும் பாய்சன் கலத்தேடும் சாவிச்சிட்டான்.
கொடுமைகள் பூமியில் நடந்துனே தான் இருக்குது. ஒவ்வொருடைய விசுவாசம் ஒரு பக்கம் வளர்ந்துன்னு இருக்கிறவங்க விசுவாசம் வளருது, பின்மாறி போகிறோட விசுவாசம் பின்மாறி போகுது. உலகத்தை பின்பற்றி வானான்னு அன்றைக்கி கக்கந்தெல்லாம் இன்றைக்கி திருப்பி நக்குது. அது பிசாசு. அன்றைக்கி வானான்னு கக்குச்சு, இன்றைக்கி திருப்பி போய் அத்திய தின்னுது. கக்கந்தெல்லாம் மறுபடியும் ஓடுது. உலகம் அது மாம்சம். பரிசுத்த ஸ்திரீகள் வேதம் அப்படி தான் சொல்லுது, உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அலங்காரமாக இருக்க கடவுது. ரெண்டும் சொல்லுவார் பாருங்க, இராமல் இருக்க கடவுது. 1 பேதுரு தான் இராமல் இருக்க கடவுது. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற இல்லைங்க, மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். அப்போ அது இருக்கக்கூடாது. இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. இருக்க கடவுது, இராமல் இருக்க கடவுது. அலங்காரமாக அது இருக்கக்கூடாது, அலங்காரமாக இருக்கணும். இது புரியுதா நான் சொல்லுதுங்க? அது இருக்கக்கூடாது, அது இருக்கணும். இது இருக்காது, இது இல்லாத இருக்கணும்னா பரவாயில்லன்னு சொல்லலை, இது இருக்க கடவுது. இது சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறது. அதான் நான் சொல்லுவேன், பிரசங்கம் பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி தான், எனக்கும் ஈஸி தான், எல்லாருக்கும் ஈஸி தான் பைபிள் எடுத்து சொல்கிறதுக்கு. அவங்கவுங்க வாழ்க்கையில் சொல்லுவான், தலைவலி வயிறு வலி தனக்கு வந்தால் தானே தெரியும் அப்படின்னு இல்லை. அப்போ அலங்காரமாக இருக்கக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு சொல்லல, இருக்க கடவுது இருக்கணுமே. மயிரை பின்னக்கூடாது, பொன்னாபரணங்களை அணியக்கூடாது, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளக்கூடாது, புறமான அலங்கரிப்பு. இது இவங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்பு. இது என்றைக்குமே அழியாது. நீ இது போட்டு பண்ண கொண்டாத்துக்கு இது அழிஞ்சு போடும். திருப்பி ஒரு தடவை வந்து திருப்பியும் டெக்கரேட் பண்ணணும். இது ஒரே தடவை தான் அலங்கரிப்பு. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம் ஆவி. இது ஒரு குணம். இது ஆவியில் வருகிற குணம். இந்த ஆவி குணத்தில் தான் வெளிப்படும். இந்த ஆவி குணத்தில் குணம் கட்டவனேன்றான். குணம்னா என்ன? கிரியல என்ன குணம்? சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். ஒரு சாந்தமான குணம், எல்லாத்தையும் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குணம். ஆண்டவர் அதான் சொன்னார், என் நுகம் மெதுவாய் என் சுமை லகுவாக இருக்குது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்குது. எனக்குள்ளே சாந்தம் இருக்குதுன்றார், நாம் அதை கற்றுக்கணுன்றார். அப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்? ஒரு சாந்தமாக ஏற்றுக்கிற ஒரு மனம் குணம். நாங்கள் எது சொன்னாலும் டென்ஷன் ஆக மாட்டேன். நான் கூட சில நேரத்தில் டென்ஷன் ஆகிடும். சில நேரத்தில் நானே நேரத்தில் அந்த குணம் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் சாந்தமாக இருக்கணுமா? இருந்து பாரு, பாக்கியவான். நீ யாருன்னு வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்து என்ன சொன்னார்? ஐயோ, சாந்த குணம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள். ஐயா, நான் என்னமோ இல்லாத பொய் வார்த்தை சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? சாந்த குணம் உள்ளவர்கள் வாக்கியவான். அப்போ இதுதாம்மா குணம், சாந்த குணம். இதுதான் இருதயத்தில் மறைஞ்சிருக்கணும். அதுதான் நம்முடைய இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற குணம் வெளிப்படணும். என்னடா குணங்குது அவனுக்கு? நாய் குணம், பேய் குணன்றான். நான் சிரிக்க சொல்ல, மெய்யா குணமே மிருக குணம். அப்போ சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும் எல்லாத்தையும். எல்லாத்துக்கும் டென்ஷன். அமைதல், பொறுமையாக பேசுறதுக்கு பொறுமையாக இருங்க. அடிச்சிடாத, பொறுமை. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவர் அதிகமாக பேச மாட்டார் பாஸ்டர். பேசினா கூட ஒரு வார்த்தை பேசினா கூட முத்தான வார்த்தை.
அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லையே கிருபைன்னு நான் நினைக்கிறேன். பேச மாட்டார் அவர் அதிகமாக. ஏன்? இது மறைஞ்சிருக்கணும் இருதயத்தில். சாந்தம், அமைதி. இதுவே மனுஷர் பார்வையில் கேவலமாக தெரியும். மனுஷர் என்ன சொல்லட்டும், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அந்த குணத்தை பார்த்தா ஆண்டவர் என்னடா இவ்வளோ விலை உயர்ந்ததை வச்சுனுக்கிறா. அந்த சாந்த குணத்தை பார்த்தா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது? அது எவ்வளோ விலை உயர்ந்த இந்த குணத்தை வச்சுனுக்கிறாள். அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு எவ்வளோ விலை உயர்ந்த இந்த குணத்தை வச்சுனுக்கிறாள் பரிசுத்த ஸ்திரீ. தேவனுடைய பார்வையில் சபையை சாந்தமும் அமைதியில் உள்ள குணமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் மனவாட்டிக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். என் மேலே கொடி ஏற்றுங்க, என்னென்ன ஏற்றுங்க, எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இது நமக்கு நன்மை உண்டாகும், நியாயத்தீர்ப்பு உண்டாகும் தான் கர்த்தர் பேசுகிறார். ஒன்று இது மாறிச்சுன்னா நமக்கு நன்மை, மாறல நியாயத்தீர்ப்பு. நம்ம மாறிட்டோம்னா நமக்கு அது நன்மை, மாறலைன்னா இந்த வார்த்தையை நம்மளை என்ன பண்ணோம்? நியாயத்தீர்ப்பில் கர்த்தருடைய வார்த்தை தானே அது. ஆகவே சாராள் நான் கேவலமாக நினைக்கல, சாராளை தேவன் நோக்கி பார்க்க சொன்னான். பாரு அவளுடைய விசுவாசத்தை. பேசலாம் நம்ம எல்லாம், ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படுவியா? புருஷனுக்கு, தேவனுடைய காரியத்துக்கு. அப்படி கீழ்ப்படிந்திருந்தாயானால் நீ அநேகம் பேருக்கு தாயாவாய், அநேகருக்கு தகப்பனாவாய். ஜெபம் பண்ணலாமா? நோக்கி பாருங்க. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி, அந்த துறவில் இருந்தால் நீ நீர் ஊற்றாய் புறப்பட்டு வெளியே வந்த. அதிலிருந்து தான் இன்றைக்கி உலகம் எங்கும் புறப்பட்டு இருக்கிறது. அந்த ஆபிரகாம் சாராள் என்கிற அந்த குடும்பத்திலிருந்து தான் இத்தனை விசுவாச குடும்பங்கள் எங்கும் நீரூற்றாய் பருகினது போல படர்ந்து இருக்கிற உலகத்தில். காரணம், ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தேன். அவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால. சொல்லுக்கு கீழ்ப்படித்தாங்க முக்கியம். அது நன்மையோ தீமையோ நம்முடைய பார்வையில் அது முடியுமோ முடியாதுன்னு இல்லை, சொல்கிறத செய்யலாம். போ முடியுதா, முடிஞ்சு அவ்வளோதான். அப்படித்தானே கீழ்ப்படிஞ்சான் பிள்ளைக்காக. ஒப்பு கொடுனாரு, போயிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். நான் கர்த்தர் சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோமா? கர்த்தாவே, ஆண்டவரே, நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்கள் எங்களுக்கு அலங்காரமாக இருக்க எங்களை நடத்தாயா. எங்கள் வீட்டார் பயபக்தி உள்ள ஒரு குடும்பமாக மாறின அந்நிய ஜாதியான். அவனுக்கு எந்த வேதமும் இல்லை, எந்த பிரசங்கமும் இல்லை, யாரும் அவனுக்கு போய் ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லலை. தேவன் மேலே இருந்த விசுவாசம், அவன் தேவனுக்கு பயபக்தியாக வாழ்ந்தது மட்டுமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்ணி மிகுந்த தான தர்மங்களை சொல்கிற சபையில் கூட சொல்லியிருக்கிற தான தர்மங்களை செய்யுங்க. வலது கை செய்து இடது கைக்கு தெரியாது இருக்கட்டும். கொடு, தேவன் வர்த்திக்க பண்ணுவார். ரெண்டு தான் ஒன்று கொடுத்துட்டா அவனுக்கு ஒன்று ஆயிடுச்சு, உனக்கு ஒன்று ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. என்னங்க இது? இல்லாதவனுக்கு ஒன்று கொடுத்துட்டா அவனும் ஒன்று ஆகிட்டா, நீயும் ஒன்று ஆகிட்டா. ஆனால் ஆண்டவர் அதுக்கு பதில் உனக்கு ரெண்டு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய நீதி. எல்லாத்துக்கும் அடிப்படை விசுவாசம் தாங்க. விசுவாசம் இல்லாமல் நாம் எதை செஞ்சாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. நாம் ஜெபம் பண்ணால் கூட ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது.
நம்ம தான தர்மம் பண்ணால் கூட இருப்பாது. விசுவாசம் இல்லாமல் நீ என்ன தான் பலி செலுத்தினாலும் தேவனுக்கு, அப்போ விசுவாசம் இல்லாமல் எது செய்தாலும் தேவனுக்கு பிரியமாக இருக்காது. விசுவாசத்தோடு நாம் செய்வோமானா தேவன் அதில் பிரியமாக இருப்பார். நம்பிக்கையோடு கர்த்தர் சமூகத்தை நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நீதியெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிற தேவனே, இதெல்லாம் எங்களுக்காக எழுதியிருக்கிறீரே, இது எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும், எங்கள் மனது மாறட்டும், இன்னுமா உன் மண்டையில் சேரட்டும், உங்களுடைய கிருபையில் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தை நம்ம அர்ப்பணித்தவர்களாய் நம்ம எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஐயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஸ்டான்லி சுருக்குமா ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய நாமத்தை இந்த வேளையில் மகிமைப்படுத்துகிறேன். இது எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்களுக்கு கண்களை ஏறெடுத்தப்பா. இதோ ஆபிரகாமின் சாராளின் ராஜாவே, இதோ உங்களிலிருந்து ஜாதிகள் உண்டாகும் என்று சொல்லி என் தகப்பனே, அதுக்கு தகப்பனும் தாயுமாய் மாற்றி என் தகப்பனே, இதோ நீர் ராஜாவே ஆபிரகாமையும் ராஜாவே சாராளை நோக்கி பாருங்கள், அவர்களை அழைத்து என் தகப்பனை ஆசீர்வதித்து நீ பெருக செய்து என் தகப்பனே, அவர்கள் அந்த சத்தியத்தில் பசுத்த ஸ்திரீகளாய் என் தகப்பனே, இதோ ராஜா தன் புருஷனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து என் தகப்பனே, அவளுக்கு ராஜாவே நன்மை செய்து என் தகப்பனே, ஆபத்துக்கு பயப்படாதபடிக்கு இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று எங்களை தெரிந்து கொண்டபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என் தகப்பனே. இதோ அந்த மனவாட்டிக்குள்ளாய் என் தகப்பனே, இதோ ராஜா புறமான அலங்காரமாக இராதபடிக்கு என் தகப்பனே, இதோ வெளியேற அழியாததும் ராஜாவே, இதோ ராஜாவே, இதோ சாந்தமாக அமைதலுள்ள ஆவிய ராஜாவே, இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே என் தகப்பனே, உம்முடைய தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதாய் காணப்படுகிறபடியினால் எங்களுடைய ராஜாவே, இதோ ஆத்மாவில் என் தகப்பனே, இதோ மனவாளனாகிய உமக்கு என் தகப்பனே, சாந்தமும் அமைதலுள்ள ஆவியினால் ராஜாவே, இதோ நாங்கள் ராஜா உமக்கு பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதாய் அந்த குணாதிசைகள் எல்லா மனுஷனுக்கு முன்பாக காண்பிக்க கடவுதுன்னு சொல்லி என் தகப்பனே, அதை நாங்கள் ராஜா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் ராஜாவே சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்து ராஜாவே அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை கட்டளிடுவீராக. சபை அப்படியாய் ராஜா ஒவ்வொரு விசுவாசியும் என் தகப்பனே, இதோ அந்த சாந்தத்தையும் அமைதலுள்ள ஆவி உள்ளவர்களாய் மாற்ற கிருபை பாராட்டு மரங்கத்தில் ஒப்புடுகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வென் செய்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத கிருபை அவரை விசுவாசிக்கிற நம் அனைவரோடு எப்பொழுது இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.